கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மூன்றாம் நபர்களின் வதந்திகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் ராகு கேது போன்ற நிழல் கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது வீட்டிற்குள் இருக்கும் அமைதியை குலைக்க வெளியாட்கள் நுழைவார்கள். அது மூன்றாவது நபராக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனா அது அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய காதல் வாழ்க்கையிலோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நுழைந்து அந்த உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சியாக இருப்பதையும் நன்றாக போய்கொண்டிருக்கக்கூடிய தொழிலையும் எதையாவது ஒண்ணு பண்ணி ஒரு குட்டையை குழப்பி தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க வேண்டும் என்று அந்த நபர்கள் உங்க வாழ்க்கையை தேடி உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. ஆனால் அந்த ஒரு நபர்கள் மூன்றாவது நபராகவே இருந்தாலும் உங்களின் உறவினர்களாகவோ உங்களின் நண்பர்களாகவோ தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்களால தாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் நாட்களும் காலங்களும் போக போக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு மூன்றாம் நபர் நைஸாக உங்களுடைய குடும்பத்திற்குள் ஊடுருவி உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி உங்கள் மீது தேவையில்லாத ஒரு பழிகளையும் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடமோ அல்லது ஆண்களிடமோ உங்கள் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை வைத்து தேவையில்லாத மன காயங்களையும் தேவையில்லாத குற்றச்சாட்டையும் உங்கள் மீது அந்த ஒரு நபர் நிச்சயமாக வைத்து கொண்டே தான் இருப்பார். இது உங்களுடைய காதில் படுவதற்குள் உங்களுடைய குடும்பம் இரண்டாக பிரிந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்களுடைய குடும்பத்தில் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மூன்றாவது நபரை உங்களுடைய குடும்பத்திற்குள் யாரிடமும் நீங்கள் அறிமுகம் செய்யாமல் இருப்பதுதான் இந்த கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு அறிமுகங்கள் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும். காலங்களும் நேரங்களும் போக போக அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிவிடும். எனவே இதை கொஞ்சம் மனதில் வைத்து நீங்கள் பயன்படுத்தினால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மற்றவங்க சொன்ன பொய்யான கதைகளை கேட்டு உங்களின் சொந்த பந்தங்களே உங்களை தப்பாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி இருக்கக்கூடிய நாட்களும் உங்க முன்னாள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். செய்யாத தவறுக்காக மூன்றாம் நபர்களின் வதந்திகளால் உங்களின் நல்ல பெயருக்கு கரை ஏற்பட்ட தருணங்கள் உங்களை இன்னும் வாட்டி வதைத்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் நெருக்கமானவங்களால் ஏற்பட்ட அவமானம் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அவமானம் அசிங்கம் ஆகியவற்றை குறிக்கும் அஷ்டம ஸ்தானமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அஷ்டம சனியோ அல்லது அஷ்டமத்து ராகுவோ நடக்கும் காலத்தில் நீங்கள் செய்யாத தவறுக்காக பல இடங்களில் அவமானப்பட வேண்டியதும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுவும் யாரோ ஒரு அந்நியன் அவமானப்படுத்தினால் பரவாயில்லை, நீங்கள் உயிரென நம்பிய நெருக்கமானவர்களை 4 பேர் முன்னிலையில் உங்களை கேவலம் பேசிய போது உங்களின் ரத்தம் கொதித்தாலும் சூழ்நிலை காரணமாக எதையும் எதிர்த்து பேச முடியாமல் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக அந்த அவமானங்களை சுமந்த நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் நிச்சயமாக இருப்பீங்க. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இது நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்துக்குள் வந்த புதிய ஒரு நபரால் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்களும் சொல்லுங்கள். இந்த கடகம் ராசிக்காரங்க என்பதாலேயே நீங்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய முடிவுகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள எடுப்பீங்க. ஆனா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுடைய குடும்பத்தை பாதித்து கொண்டே தான் இருந்திருக்கும். இந்த கடகம் ராசிக்காரங்க பெரும்பாலும் மனதை வைத்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். பல நேரங்கள்ல அறிவை கூட நீங்க உணர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. இதனால கோபம், பாசம், வருத்தம் அல்லது பயம் காரணமாக எடுத்த சில முடிவுகள் குடும்பத்தில் எதிர்பாராத விளைவுகளை இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள சில பயமோ அல்லது நம்முடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று எதிர்காலத்தை பற்றி இப்பொழுதே யோசித்து நீங்கள் எடுத்த சில முடிவுகள், அது உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், சொத்து விற்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், குழந்தைகள் பற்றிய விஷயங்களாக இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை இப்பொழுதே நீங்கள் எடுத்து அதை நீங்க செய்ததால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்ததால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். சந்திரனின் நிலையற்ற தன்மை காரணமாக இந்த வகை உணர்ச்சி சார்ந்த முடிவுகள் அதிகம் உங்க வாழ்க்கைக்குள்ள நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் அமைந்து உங்களுடைய குடும்பத்துல நல்லது நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி வரக்கூடிய நேரங்களாக மாறிவிட்டது. கடினமான பணிகளையும் சாமர்த்தியமான செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. சிந்தனைகளில் ஒரு தெளிவுகள் பிறந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது மாறி கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்க மாறிவிடுவீங்க. தடையாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டுவிடும். வழக்கு சம்பந்தமான செயல்களில் சாதகமான முடிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது மனதில் மறைத்து வைத்த வேதனைகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த கடகம் ராசிக்காரங்க தங்களுடைய வேதனைகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ள சுமந்து செல்லும் இயல்பு கொண்டவர்கள். பல வருடங்களாக யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த வருத்தங்களும் ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் மனக்காயங்கள் மெதுவாக இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய தொடங்கிவிடும். சந்திரனின் சாதகமான நிலைமை மனதிற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆறுதலை தேடி கொடுக்கும். உங்களை காயப்படுத்திய சம்பவங்களை நினைத்தாலும் முன்பு போல் வலி என்பது ஏற்படவே ஏற்படாது. இவையெல்லாம் கடந்து போன பாடங்கள் என்ற மனப்பக்குவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கி யாரிடம் இப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்கும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறிவிடும். மனதில் இருந்த பயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடங்களில் அசுர்ப அதிர்வுகள் நீங்குவதால் உங்களை நிம்மதி இழக்க செய்த தேவையற்ற எதிர்காலம் குறித்த பயங்கள், தொழில் நஷ்ட பயம் மற்றும் கடன் பயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிப்போய் அனைத்துமே நல்லதாகவே மாறிவிடும். உங்கள் மனதில் ஒரு புதிய தைரியமும் தெளிவும் ஆன்ம பலமும் இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற வைராக்கியம் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி எல்லாமே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். உங்களை முடக்கி வைத்திருந்த அசுப சக்திகள் விலகி உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான பாதுகாப்பு வளையம் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி வரும். மன தைரியமே மனிதனின் மிகப்பெரிய மூலதனம் என்பதை உணர்ந்து நீங்கள் சிங்கம் போல கம்பீரமாக நடைபோடும் காலம் இந்த ஒரு காலமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாறப்போகிறது. ஆரோக்கியத்திலும் ஒரு மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். கடந்த கால மன உளைச்சல்களாலும் அலைச்சல்களாலும் ஏற்பட்ட உடல் உபாதைகள், நாள்பட்ட நோய்கள், அசதிகள் யாவும் தகுந்த மருத்துவ சிகிச்சையாலும் கிரகங்களின் சுப பார்வையாலும் முற்றிலுமாக குணமடைந்துவிடும். உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸும் இப்பொழுது உண்டாக்கிவிடும். சோம்பலும் சோர்வும் உங்களை விட்டு ஓடி போகக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. காலையில் எழும்பொழுது ஒரு புதிய புத்துணர்ச்சியும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். எல்லாமே எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய முடிவுகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள எடுப்பீங்க. ஆனா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுடைய குடும்பத்தை பாதித்து கொண்டே தான் இருந்திருக்கும். இந்த கடகம் ராசிக்காரங்க பெரும்பாலும் மனதை வைத்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். பல நேரங்கள்ல அறிவை கூட நீங்க உணர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. இதனால கோபம், பாசம், வருத்தம் அல்லது பயம் காரணமாக எடுத்த சில முடிவுகள் குடும்பத்தில் எதிர்பாராத விளைவுகளை இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள சில பயமோ அல்லது நம்முடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று எதிர்காலத்தை பற்றி இப்பொழுதே யோசித்து நீங்கள் எடுத்த சில முடிவுகள், அது உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், சொத்து விற்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், குழந்தைகள் பற்றிய விஷயங்களாக இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை இப்பொழுதே நீங்கள் எடுத்து அதை நீங்க செய்ததால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்ததால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். சந்திரனின் நிலையற்ற தன்மை காரணமாக இந்த வகை உணர்ச்சி சார்ந்த முடிவுகள் அதிகம் உங்க வாழ்க்கைக்குள்ள நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் அமைந்து உங்களுடைய குடும்பத்துல நல்லது நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி வரக்கூடிய நேரங்களாக மாறிவிட்டது. கடினமான பணிகளையும் சாமர்த்தியமான செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. சிந்தனைகளில் ஒரு தெளிவுகள் பிறந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது மாறி கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்க மாறி விடுவீங்க. தடையாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டுவிடும். வழக்கு சம்பந்தமான செயல்களில் சாதகமான முடிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது மனதில் மறைத்து வைத்த வேதனைகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த கடகம் ராசிக்காரங்க தங்களுடைய வேதனைகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ள சுமந்து செல்லும் இயல்பு கொண்டவர்கள். பல வருடங்களாக யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த வருத்தங்களும் ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் மனக்காயங்கள் மெதுவாக இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய தொடங்கிவிடும். சந்திரனின் சாதகமான நிலைமை மனதிற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆறுதலை தேடி கொடுக்கும். உங்களை காயப்படுத்திய சம்பவங்களை நினைத்தாலும் முன்பு போல் வலி என்பது ஏற்படாது. இவையெல்லாம் கடந்து போன பாடங்கள் என்ற மனப்பக்குவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கி யாரிடம் இப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்கும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறிவிடும். மனதில் இருந்த பயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடங்களில் அசுர்ப அதிர்வுகள் நீங்குவதால் உங்களை நிம்மதி இழக்க செய்த தேவையற்ற எதிர்காலம் குறித்த பயங்கள், தொழில் நஷ்ட பயம் மற்றும் கடன் பயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிப்போய் அனைத்துமே நல்லதாகவே மாறிவிடும். உங்கள் மனதில் ஒரு புதிய தைரியமும் தெளிவும் ஆன்ம பலமும் இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற வைராக்கியம் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி எல்லாமே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். உங்களை முடக்கி வைத்திருந்த அசுப சக்திகள் விலகி உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான பாதுகாப்பு வளையம் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி வரும். மன தைரியமே மனிதனின் மிகப்பெரிய மூலதனம் என்பதை உணர்ந்து நீங்கள் சிங்கம் போல கம்பீரமாக நடைபோடும் காலம் இந்த ஒரு காலமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாறப்போகிறது. ஆரோக்கியத்திலும் ஒரு மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். கடந்த கால மன உளைச்சல்களாலும் அலைச்சல்களாலும் ஏற்பட்ட உடல் உபாதைகள், நாள்பட்ட நோய்கள், அசதிகள் யாவும் தகுந்த மருத்துவ சிகிச்சையாலும் கிரகங்களின் சுப பார்வையாலும் முற்றிலுமாக குணமடைந்துவிடும். உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸும் இப்பொழுது உண்டாக்கிவிடும்.